ஆமென். யாவரும் உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஈஸ்டர் பண்டிகைக்குரியதான வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பதாக இது புதிய மாதத்தில் பிரவேசிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது வாரம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நான் அறிவிக்க விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 34:10. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. நல்ல ஒரு மேன்மையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. நீர் கொடுத்ததான வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம், வாசிக்கலாம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்கள். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாளில் ஈஸ்டர் பண்டிகையினுடைய செய்தி. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அல்லேலூயா. அப்படி என்றால் மரித்தவர்களில் முதலாவது உயிர் தெழுந்தவர். அல்லேலூயா. கிறிஸ்துவோ நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் அவர் என்னல்ல, மரித்த தேவன் அல்ல, அவர் உயிரோடு எழுந்தவர், அவர் ஜீவிக்கிறவர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜீவிக்கிறதுனால தான் நாம் என்ன பண்ணுறோம், இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அதிகாரம் முழுவதும் இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 58 வசனங்கள், மிகப்பெரிய ஒரு அதிகாரம். இதில் இந்த 1 கொரிந்தியரில் அந்த 12வது வசனத்தை வாசிங்களேன். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? அல்ல, மரித்தோரில் உயிர்த்தெழுதல் இல்லை என்று அன்றைக்கு கொரிந்து சபையில் என்ன பண்ணப்பட்டது, பேசப்பட்டு கொண்டு இருந்தது. அதற்காக தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த அதிகாரத்தை என்ன பண்ணுறாரு, விளக்கி காண்பிக்கிறார். மரித்தோரில் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் எப்படி சொல்லலாமே? ஏனென்றால் கிறிஸ்து அவர் மரித்தோரிலிருந்து என்ன பண்ணார், முதற் பலனான அவர் என்ன பண்ணார், உயிர்த்தெழுந்தார். தொடர்ந்து 13வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். மரித்தோரில் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொல்லுனதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக காணப்படுவோமே. பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்கிறாரு கொரிந்து சபைக்கு, என்ன மரித்தோரில் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுவோமானால், அதை நாம் நம்புவோமானால், இயேசு என்னல்ல, அவர் உயிர் தெழுந்திருக்கவில்லை. இயேசு உயிர் தெழுந்திருக்கிறதுனால நமக்கு என்ன உண்டு,
உயிர்த்தெழுதல் உண்டு. யோவானில் வாசிக்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்களேன். யோவான் 11:25. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன், அல்லேலூயா, அவரை சேவிக்கிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். நமக்கு உயிர்த்தெழுதல் என்ன உண்டு? ஒரு நம்பிக்கை உண்டு. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய சுவிசேஷத்தில் முக்கியமான பங்கு வகிக்கிறது என்னென்னா, ஆண்டவர் நமக்காக மரித்தார். ஆண்டவர் நமக்காக மரித்தார். உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக மீட்கும்படியாக தம்முடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தினார்ன்றோம். எல்லாவற்றையும் காட்டிலும் மிகப்பெரிய நற்செய்தி என்னென்னா, அவர் உயிர் தெழுந்தார். அவர் மரித்த தேவன் அல்ல, அவர் ஏதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நம்ம மத்தியில் அவர் என்ன பண்ணுறார்? வாசம் பண்ணி கொண்டிருக்கார். வசனம் சொல்லுகிறது, எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே இருக்கிறேன்றார். நம்ம மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் உயிரோடு எழுந்த தேவன். அவருடைய கல்லறை இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில், எருசலேம் பட்டணத்தில் அவருடைய கல்லறை இன்றைக்கும் எப்படி இருக்குது? காலியாக இருக்குது. அவரை தேடி வராங்க. காலையிலேயே என்ன பண்ணுறாங்க? இயேசுவுக்கு கந்த வர்க்கம் இடும்படிக்கு என்ன பண்ணுறாங்க? தேடி வராங்க. இயேசு என்ன இல்லை, அங்கே இல்லை. அங்கே தேவதூதர்கள் நின்று, அவர் இங்கே இல்லை, அவர் என்ன பண்ணார்? உயிர் தெழுந்தார். அவர் சொன்னபடியே அவர் என்ன பண்ணாராம்? உயிர் தெழுந்தார். அவரை விசுவாசிக்கிறதான நாமும் நமக்கு என்ன உண்டு? மரித்தாலும் நம்ம பிழைப்போம். நமக்கு உயிர் தெழுதல் உண்டு. நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதனால்தான் அவர் யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்துள்ள இவ்வளவாக உலகத்தில் அன்பு கொண்டார். நீங்களும் நான் அந்த நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக, அந்த நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு போகும்படிக்கு நம்ம மரித்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அவரை போல உயிரோடு எழும்புவோம். அந்த நம்பிக்கை நமக்கு உண்டு. ஏனென்றால் அவர் உயிர் தெழுந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன பண்ணுறோம்? நிச்சயம் உயிர் தெழுவோம். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்களேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும். ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு எழுந்திருக்கவில்லைன்னா முதல்ல நம்ம யாரும் இப்படி என்ன பண்ணியிருக்க மாட்டோம்? உட்காந்துட்டு இருக்க மாட்டோம். இன்றைக்கு நம்ம கூடி இருக்கிறோம், அவர் ஆராதிக்கிறோம் அப்படின்னோம்னா, நம்ம ஆராதிக்கிற தேவன் என்ன பண்ண? அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அவர் உயிர் தெழாவிட்டால் எங்களுடைய பிரசங்கமும் விருதா. நாங்கள் பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ணுறார்? உயிர் தெழுந்தார்னா, இங்கே உயிர் தெழுதலில் நம்பிக்கை இல்லை, உயிர் தெழுதல் இல்லை என்று சொல்லுவோமானால் ஆண்டவரை நம்ம என்ன பண்ணுறோம்? பொய்யராக்குகிறோம். கொரிந்து சபையில் இப்பேற்பட்டதான தர்க்கங்கள் உண்டாயிருக்கிறதுனால தான் அவர் சொல்லுகிறார். பிற்பாடு அந்த 19வது வசனத்தை வாசிங்களேன். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். நம்ம இம்மைக்காக மாத்திரம் இன்றைக்கு பிரசன்ட் வேர்ல்டில் இன்றைக்கு நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு, நம்முடைய நன்மைக்காக. அன்றைக்கு நான் ஒரு சகோதரன் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னார், அப்படின்னா நம்மளாம் ஆண்டவர் என்ன பண்ணுறோம்? சுயநலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? தேடுகிறோமா அப்படின்னு கேட்டார். உண்மைதான். ஆண்டவர் நம்ம ரட்சித்திருக்கார். நம்ம வெள்ளிக்கிழமை சொன்னேன், ஆண்டவர் என்ன பண்ணார்? நம்ம எப்படி நம்ம மீட்டெடுத்திருக்கார்? தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். நம்ம அதை என்ன பண்ணிருக்கோம்? இலவசமாக பெற்றிருக்கிறோம். ஆனால் அவர் நம்ம என்ன பண்ணல? இலவசமாக நம்ம என்ன பண்ணல? அவரை வாங்கலை. அவருடைய விலைக்கிரயமாக தம்முடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை என்ன பண்ணார்? பரிசுத்த ரத்தத்தை, குற்றமற்ற ரத்தத்தை, மாசற்ற ரத்தம் சிந்தினார். தம்முடைய ரத்தத்தை கொடுத்து அவர் விலைக்கிரயமாக வாங்கி கொண்டனால அவர் ஒரு நாள் நம்ம என்ன பண்ண மாட்டார்?
கைவிட மாட்டார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை கைவிட்டுருவானா? நம்ம ஆராதிக்கிற தகப்பன் அவர். நம்ம யாரெல்லாம் யோவான் 1:12 வாசிக்கிறோம், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு என்ன பண்ணாராம்? அதிகாரம் கொடுத்தார். தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி அவர் என்ன பண்ணியிருக்கார்? நம்ம அவருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணியிருக்கார்? மாற்றிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை அவர் விட்டுருவாரா? ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார். அதனால்தான் அவருடைய உள்ளங்கையில் என்ன பண்ணியிருக்கேன்? உன்னை வரைந்து வைத்திருக்கேன். நீயே என்னுடைய கண்ணின் கண்மணி, உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான். நம்ம இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்வோம் என்றால் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் செய்யறது வாய்க்கணும், இம்மைக்காக மாத்திரம் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நம்மளை போல ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்கள் ஒருவருமே கிடையாது. பாக்கியம் பெற்ற ஜனங்கள் ஒருவருமே கிடையாது. இந்த தேவனை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டெடுத்திருக்கிறதுனால, நம்ம பாதுகாக்கிறதுனால இப்போ ஏற்பட்ட தேவனை என்ன பண்ணியிருக்கிறோம்? தெய்வமாக கொண்டிருக்கோம். இதை நாம் என்ன பண்ணல, நம்ம அறிஞ்சிக்கல, நம்ம தேடி போகல. அவர் நம்ம என்ன பண்ணார்? தேடி வந்தார். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு, தேவனுடைய கிஃப்ட்டு. உங்களையும் என்னையும் இங்கே உட்காந்துருக்கதான நம்ம அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? அவருடைய விலையேறப்பட்ட அந்த விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ணியிருக்கார்? நம்ம ரட்சித்திருக்கிறார். இது அவருடைய ஈவு, கிஃப்ட்டு. இந்த பெற்றதான ரட்சிப்பை குறித்து நம்ம எப்படி இருக்கிறோம்? கவலையற்று இருக்கிறோம். கவலையற்று இருப்போமானால் வரப்போகிற தண்டனைக்கு நம்ம எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? நாம் பெற்றதான ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். இன்னொரு காரியம் என்ன சொன்னால், நம்ம இலவசமாக நம்ம என்ன பண்ணல, இந்த ரட்சிப்பை நம்ம எப்படி இருக்கோம்? இலவசமாக பெற்றிருக்கிறோம். இலவசமாக பெற்றாலும் அதுக்கு வேல்யூவை நம்ம எப்படி நம்ம உணர முடியும்? இப்போ என்னுடைய பிள்ளைக்கு நான் எது வாங்கி கொடுத்தாலும் அது அவனுக்கு இலவசம். ஆனால் அவனுக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை நான் வாங்கி கொடுக்குறேன், எப்படி நான் அதை என்ன பண்ண, அதற்காக நான் எவ்வளோ உழைத்து சம்பாதித்திருக்கேன்னு அவனுக்கு என்ன பண்ணும் தெரியும். அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணாது, அதை ப்ரெஷியஸாக எண்ணும். நம்ம ஆராதிக்கிற தகப்பன், நம்ம மீட்டெடுத்த தகப்பன் நம்ம எப்படி மீட்டிருக்கிறார்னு நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால், நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்ம என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் ஆகையினால்தான் தாவீது சொல்கிறார், உணர்வுள்ள இருதயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க எனக்கு தாங்க. இயேசு ஆண்டவர் என்ன பண்ணுறார்? இந்த பூமியில் உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க என்ன பண்ணாராம்? மனுபுத்தர் மேலே கண்ணோக்கினார். நமக்கு உணர்வுள்ள இருதயம் என்ன பண்ண வேண்டும். அதனால தான் சங்கீதக்காரனுடைய சங்கீதங்களை நீங்கள் வாசிங்க, எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை என்ன பண்ணுங்க தாங்க, உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. நமக்கு அந்த உணர்வுள்ள இருதயம் இருக்கும் என்றால் நாம என்ன பண்ணுவோம்? உணர்ந்து கொள்வோம். கர்த்தர் நமக்காக செய்த நன்மை, கர்த்தர் செய்ததான நமக்கு தியாகத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? வேல்யூ பண்ணுவோம். நம்ம வேல்யூ பண்ணாதனால தான் நம்முடைய ரட்சிப்பை குறித்து எப்படி இருக்கோம்? கவலையற்று இருக்கிறோம். நாம் பெற்ற இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம ஒரு நாள் எப்படி இருக்கக்கூடாதான்? கவலையற்று என்ன பண்ண காணப்படுகிறது. திரும்பவும் வாசிங்க, அந்த 19வது வசனத்தை வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்கள் போல என்ன பண்ணுவோம்? இருப்போம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறோம்னா, இம்மைக்காக மாத்திரம் நம்ம ஆண்டவரை தேடுகிறோம் என்றால், நம்மை போல பரிதபிக்கப்பட்டவங்க என்ன இல்லை, யாருமே கிடையாது. நம்ம இம்மைக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் வாழவே கூடாது. நமக்கு ஆண்டவர் என்ன பண்ண, நம்ம அழைத்த தேவன், இந்த பரிசுத்த அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதரரே, இந்த பரம அழைப்புக்கு, இந்த நித்திய ஜீவனுக்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம்? அழைக்கப்பட. எப்பொழுதும் நம்முடைய எண்ணங்கள்லாம் எங்கே இருக்கணும்? நம்முடைய சிந்தை எங்கே இருக்கணும்? நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே நம்முடைய இருதயம் காணப்படும்.
நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை எல்லாம் நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், வாழுவதற்கு படைக்கப்பட்டவர்கள் அல்ல. அந்த நித்திய ஜீவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? சிலுவையில் 7வது வார்த்தையை என்ன சொன்னார்? பிதாவே, என்னுடைய ஆவி உம்முடைய கைகளில் என்ன பண்ணுறேன், ஒப்பு வைக்கிறேன்ற உரத்த சத்தமாக சொன்னார். வெற்றியோடு கூட சொன்னார். இந்த உலகத்தில் அவர் வந்ததான நோக்கத்தை என்ன பண்ணாராம் செய்துட்டு அவர் சொல்லி அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அது என்ன இல்லை, முடிவல்ல. அவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது அது என்ன இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இல்லை. அவர் தான் அதுக்கப்புறம் தான் வாழ்வே. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். ஒருவேளை ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்றால், இல்லை அதற்கு முன்னாடி நம்முடைய மரணம் இருக்கும் என்றால், அது நமக்கு என்ன இல்லை, முடிவல்ல. அதற்கப்புறம் தான் அந்த நித்திய ஜீவனில் நமக்கு என்ன பண்ணுகிறது, நமக்கு ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய வாழ்வு. அந்த புதிய வாழ்வுக்காக தான் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் என்ன பண்ணுறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். இம்மைக்காக மாத்திரம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. இம்மைக்காக மாத்திரம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள் எல்லாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ணணும். ஏனென்றால் இயேசுவானவர் எதற்கு இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னா, அவர் இந்த உலகத்தில் அவர் பிரசங்கித்ததான காரியங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசுனுடைய பிரசங்கத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சொன்னதான ஊமையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் வேறு ஒன்றதுக்கு வரல. அவரை மரித்தவனை உயிரோடு எழுப்ப வரல, அற்புதம் செய்வதற்கு அவர் வரல. அதெல்லாம் அவருடைய ஊழியத்தில் பார்ட் ஆஃப் ஒன் தான். ஆனால் அவருடைய முக்கியமான நோக்கமே, ப்ரையாரிட்டி என்னென்னா பரலோக ராஜ்யம். எங்கே பார்த்தாலும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு குறித்ததான ஓமையை தான் சொல்லியிருப்பார். பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. இந்த கால வேளையில் நமக்கும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாகிய அந்த அனந்த பாக்கியத்துக்கு பங்குள்ளவர்களாகிய நாம் நம்முடைய ரட்சிப்பை குறித்து எப்படி இருக்கக்கூடாது, கவலையற்று இம்மைக்காக மாத்திரம் நம்ம என்ன பண்ண, கிறிஸ்துவை தேடக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்முடைய சிந்தைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் எப்பொழுதும் மேலானவைகளையே நம்ம என்ன பண்ணணும், தேடணும். பிலிப்பியரில் வாசிக்கிறோன்னு நினைக்கிறேன். கொலோசியரில் வாசிங்களா இந்த வசனத்தை? 3ஆம் அதிகாரம் 1வது வசனமா, 4ஆம் அதிகாரம் 1வது வசனமா? நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்தது உண்டானால் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஒரு பழமொழி உண்டு, எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற காரியத்தில் என்ன பண்ணுங்க, மேலான காரியம். சாதாரண காரியத்துக்காக என்ன பண்ணத, அதற்காக நம்ம என்ன பண்ணல, அழைக்கப்படல. நம்ம அது சாதாரணமாக நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம வேஸ்ட் அப்படின்னு வச்சோம்னு சொல்லுது. பவுலப்போஸ்தலன் அழகாக சொல்ல, நீங்கள் வேஸ்ட்டுன்றாரு. நம்மளுடைய சிந்தையெல்லாம் எப்படி எங்கே இருக்கணும்னா, இந்த மேலானவைகளை குறித்து என்ன பண்ணணும், அதையே நம்ம என்ன பண்ணணும், நாடுகிறவர்களாக இருக்கணும். மேலானவைகள், இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்ததான சிந்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையே அப்படி என்றால் அவருடைய சிந்தையில் என்ன இருந்தது, பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் வாசிங்களா, மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45வது வசனம் 48வது வசனத்தை வாசிங்களேன். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்களே. உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன?
ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஆகையால் உங்கள் பரலோகத்தில் இருக்கிறதான பிதா எப்படி இருக்கிறாராம்? பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இப்படி செய்கிறதுனால் நீங்கள் உங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு என்ன எப்படி இருக்கீங்க? புத்திரராக இருக்க. எப்படி செய்கிறதுனால? அந்த 5ஆம் அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை நீங்கள் என்ன பண்ணுங்க? சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி செய்வதனால இயேசு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, இம்மைக்காக நாம் வாழ்ந்தால் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இந்த மறுமைக்காக வாழ்கிறதுல முக்கியமான காரியம் இயேசு இந்த உலகத்தில் வாழும்பொழுது சொன்னதான காரியம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை என்ன பண்ணுங்க? சிநேகியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களை நீங்கள் என்ன பண்ணுங்க? பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இயேசுவானவர் சொல்லியிருக்காரு. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்க முடியுமா? நம்மை சபிக்கிறவர்களை நம்ம ஆசீர்வதிக்க முடியுமா? இம்மைக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்நியரும் மற்றவர்களும் ஆயக்காரரும் என்ன பண்ணுறாங்க? இதை தான் செய்கிறாங்க. அதையே நீங்களும் நானும் செய்வோம் என்றால் உங்களுக்கு எனக்கு என்ன இல்லை? எந்த பலனும் கிடையாது, எந்த வித்தியாசமும் கிடையாது. இம்மைக்காக நம்ம வாழ்கிறோம்னா, இன்றைக்கி நம்ம மற்றவர்களை பார்த்துட்டு கம்பேர் பண்ணி என்ன பண்ணுறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கோம். அவன் அப்படி இருக்கிறானே, அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். நீங்களும் நானும் தான் என்ன பண்ண முடியும்? இந்த பரலோக ராஜ்யத்துக்கு அவர் என்ன பண்ணியிருக்கார்? நம்ம அழைத்திருக்க அங்கே போகணுன்னா இம்மைக்காக நம்முடைய ஓட்டம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஓட்டம் ஆண்டவருக்காக இருக்கணும். நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று வசனம் சொல்கிறது. நாம் எதை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும், எந்த நற்கிரியை செய்தாலும் மனுஷர் முகம் பாராதபடிக்கு, மனுஷருக்காக பாராதபடிக்கு ஆண்டவருக்காக செய்யணும். ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய சத்துருக்களை என்ன பண்ணுங்க? சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னதான காரியம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் செய்யக்கூடிய காரியமா? இன்றைக்கி நம்ம மனுஷ வழக்கப்படி இதெல்லாம் லேசுப்பட்ட காரியமே இல்லை, செய்யக்கூடிய காரியமே இல்லை. இவங்க செஞ்சிட்டாங்கன்னா அவங்கள ஈஸியாக என்ன சொல்லுவான்? நீ தெய்வமிடான்ருவோம். ஏன்னா அப்படிப்பட்டதான காரியத்தை செய்கிற அப்படின்னுவோம். ஆண்டவர் அதை தான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்களாக நம்ம மாறணும்னா நம்ம துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன நன்மை செய்யணும்னா அதெல்லாம் கஷ்டம்தான். நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்கிறது கஷ்டம்தான். நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறது கஷ்டம்தான். நம்மை சபிக்கிறவர்களை நம்ம ஆசீர்வதிப்பது கஷ்டம்தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கடைசியில் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக. யார் நம்மை நிந்திப்பா? யார் நம்மை துன்பப்படுத்துவா? நம்முடைய சத்துரு தான் என்ன பண்ணுவான்? நம்மை நிந்திப்பான். நம்மை சபிக்கிறவன் தான் என்ன பண்ணுவான்? நம்ம நிந்திப்பான், துன்பப்படுத்துவான். நம்மை பகைக்கிறவன் தான் என்ன பண்ணுவான்? நம்ம துன்பப்படுத்துவான். வசனம் சொல்லுது, நீ அவர்களுக்காக ஜெபி. நம்ம திருப்பி நம்ம செய்யணும் அப்படின்னா, செய்ய கற்றுக்கொள்ளணும்னா நீ அவர்களுக்காக என்ன பண்ண? ஜெபம் செய்வாயானால் இந்த குவாலிட்டிஸ் நமக்குள்ளே வரும் என்பதில் சந்தேகமில்லை. அப்படி செய்வீர்களானால்
நீங்கள் எப்படி இருப்பீங்களா? பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். பிதாவுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருக்கு நம்ம பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றிருக்கிறார். நம்ம அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கோம். அவருடைய பிள்ளைகள்னா இயேசு என்ன செய்தாரோ அதை நம்ம செய்யணும். அவர் நமக்கு சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்ததை அவர் என்ன பண்ணார்? செய்தார். சிலுவையில் அவர் என்ன பண்ணாங்க? ஆணி அடித்து அவர் என்ன பண்ணாங்க? துன்பப்படுத்தினாங்க. இயேசுவானவர் முதலாவது அவரை துன்பப்படுத்தினவர்களுக்காக என்ன பண்ணுறார்? ஜெபிக்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று என்ன பண்ணுறார்? அவர்களுக்காக விண்ணப்பம் செய்தார். தான் என்ன சொன்னாரோ அதை என்ன பண்ணார்? செய்து காட்டினார். என்னுடைய வாழ்வில் இந்த மாதிரியான காரியங்கள் வரும் பொழுது, நான் ஒரு இதே மாதிரி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டு, ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். அப்போ நான் ஆண்டவரோடு பேசினேன். ஆண்டவரே, என்னுடைய சத்துருவை நான் எப்படி சிநேகிக்க முடியும்? எனக்கு இவ்வளவா எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? நான் நெருக்கப்பட்டிருக்கேன், துன்பப்பட்டிருக்கிறேன், அவமானப்பட்டிருக்கேன். ஆனால் என்ன இல்லை, அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் செய்வீங்க ஆண்டவர், நீங்கள் கடவுள், நீங்கள் செய்ய முடியும், எங்கனால முடியாது. இது திரும்ப ஆண்டவரோடு பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ண ஆரம்பிக்க முடியுது. என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது நம்ம அவர்களுக்காக ஜெபம் பண்ணோம்னா, நம்ம அவர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆனால் முதல் மாற்றம் எங்கே வரும்னா அங்கே வராது. முதல் மாற்றம் நமக்குள்ளே வரும். முதல் மாற்றம் நமக்குள்ள. வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆண்டவர் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுவார்? சரி பண்ணுவார். ரெண்டு பக்கம் சரியானதா அது என்ன பண்ண முடியும்? பொருந்தும். ஒரு பொருள் ரெண்டாக உடஞ்சிருச்சு, அந்த பொருளை என்ன பண்ண முடியாது? ஒட்ட வைக்க முடியாது. அதை ஆசாரியம் என்ன பண்ணுவான்? எடுத்து அதை என்ன பண்ணுவான்? அதை கரெக்டாக அளந்து கரெக்டாக வெட்டி சரிசமம் பண்ணி அதை இணைச்சாதான் என்ன பண்ண முடியும்? எந்த பிசுறு இல்லாமல் ஒட்ட முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டும் சரியாகி போகணும் அப்படின்னா, ரெண்டு பக்கம் சரியாகணும். ஆண்டவர் என்ன பண்ணணும்? சரி பண்ணும். நம்ம எப்பொழுதும் நம்முடைய ஜபங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, அவங்கள திருத்தங்க, அவங்கள ரசிங்க, அவங்கள மாற்றுங்க, இதுதான் எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்களே, இதுதான். ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு, அதனால தான் இயேசுவானவர் சொல்ல, முதலாவது உன்னுடைய கண்ணில் உள்ள உத்தரத்தை எடுத்து போடு, பிற்பாடு உன்னுடைய சகோதரனுடைய கண்ணில் இருக்கிறதான துரும்ப என்ன பண்ணு? எடுக்க வகை பார்ப்பாய். உன்னுடைய கண்ணில் என்ன இருக்கு? பெரிய உத்தரம் இருக்கு. அதை நீ விட்டுட்டு நீ என்ன பண்ணுற? அவனுடைய சகோதரனுடைய கண்ணில் என்ன இருக்க? சின்ன தூசி இருக்குன்ட்டு என்ன பண்ணுற? அதை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவர் விரும்புகிறதான காரியம், ஆண்டவருடைய கரத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? அவருடைய கரத்தில் உள்ள பாத்திரமாக இருக்கிறோம். அவர் விரும்புகிற வண்ணமாக நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஒரே நேரத்தில் என்ன பண்ணுது? மழை பெய்யுது. நம்ம இவைகளை எல்லாம் செஞ்சாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நம்ம பல நேரத்தில் நமக்கு வருகிறதான ஆசீர்வாதத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம தப்பு கணக்கு போட்டுறோம். ஆண்டவர் ஒருத்தரையும் கைவிடவே மாட்டார், ஒருத்தரையும் கைவிடவே மாட்டார். ஆனால் நமக்கு மாத்திரம் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன உண்டு? சிட்சை உண்டு. தகப்பன் தான் சிட்சியாத புத்திரன் உண்டோ? நம்முடைய வாழ்க்கையில் ஏன் போராட்டம்? நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பிரச்சனைகள்? நம்மை அழைத்த தேவன் நம்மை அந்த பரலோகத்துக்கு என்ன பண்ணுகிறாரா? ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ஆயத்தம் பண்ணுகிறதான ப்ராசஸில் நான் போய் கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் வரும். இம்மைக்காக நம்ம வாழறதுக்கு நம்ம முயற்சி செய்தோம்னா அது வேஸ்ட். நம்ம பரிதபிக்கப்படுகிறவர்களை போல் ஆயிடுவோம். நம்ம இவ்வளவு நாள் நம்ம அவருக்காக ஓடி நம்ம அந்த நித்திய ஜீவனை நம்ம இழப்போம் என்றால், நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் ஒருவருமே இருக்க முடியாது. அதனால் நம்முடைய ஓட்டத்தில் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கே இருக்கணும்னா கிறிஸ்துவின் மேலேயே இருக்கணும். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார் எபிரேயர் 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. இவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கார்? எழுதி வச்சிருக்கார். இவ்வளோ காரியங்களை நமக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு? சொல்லியிருக்கார். உங்களை நெருக்கி வருகிறதான
பாவங்கள், உங்களை நெருக்குகிறதான பாரங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணு? உதறி தள்ளு. இம்மைக்காக வாழும் பொழுது நமக்கு என்ன இருக்கும்? இதுதான் பிரச்சனை. மற்றவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, மற்றவங்கள நம்ம கடந்த நாட்களில் ஒரு சகோதரிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன காரியம், யாராவது சொல்லிடுவாங்களோ. அவங்க பேசின எல்லா காரியத்துலேயும் மெயினான பாயிண்ட்டுனா மற்றவர்களுக்காக தான் என்ன பண்ணுறாங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே தான் நம்ம எல்லோரும் செய்கிறதான காரியம். மற்றவங்க நம்மளை பார்ப்பாங்களே, நம்ம மற்றவர்களுக்கு முன்னாடி இதுலேயும் இன்னும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையும் சேர்த்துக்குவோம், சாட்சியாக வாழணும் அப்படின்னு. நம்ம செய்கிறதுனால ஆண்டவருடைய நாம என்ன பண்ணுகிறது? தூசிக்கப்படுகிறது. சாட்சியாக வாழணும். உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, வீட்டில் டிவி பார்க்குறோம், இல்லை ஏதாவது போய் சொல்கிறோம், மற்றவங்களுக்கு முன்னாடி நல்லா வாழணும். மற்றவங்களுக்கு முன்னாடி நடிச்சுட்டு போகக்கூடாது. நம்மளை ஜீவனுள்ள தேவன் அவர் பார்க்கிறார். நம்ம மற்றவங்களுக்காக வாழவே கூடாது. இம்மைக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாது. ஆண்டவருக்காக வாழணும். ஆண்டவர் பார்க்கிறார். யோசேப்பை குறித்து பார்க்கிறோம் வேதத்தில். யோசேப்பு என்ன பண்ணுறான்? யோசேப்பு பாவத்துக்குள்ளே இழுக்கப்படும் பொழுது அவன் சொல்லுறதான காரியம், என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணுவது எப்படி? என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எப்படி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறார்? சிம்பிளாக சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்கார்? அவருடைய உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன செய்கிறோமோ அவருக்கு முன்னாடி ஒரு டிவியில் படம் போடுறது போல் எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆண்டவருக்கு மறைவானதே இல்லை. அதனால் நம்முடைய முயற்சிகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்தலாம், ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்தலாம் அப்படி நீங்கள் நினச்சி நீங்கள் செய்வீர்கள் என்றால் நம்முடைய பாதையில் தவறுகள் வரும், தவறுகள் ஏற்படும், பிழைகள் ஏற்படும். எப்படி ஒரு பிறந்த குழந்தை எந்திரிச்சோன்னே டைரெக்டாக நம்ம பர்ஃபெக்டாக என்ன பண்ணிடாது, நடந்துடாது. கீழே விழும், எந்திரிக்கும், நிற்கும், அப்புறம் தான் என்ன பண்ணும், நடக்கும். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும். ஆனால் நம்முடைய முயற்சி என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் விட்டுடக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமானது, அவருக்கு பிரியமானது இன்னதென்று என்ன பண்ணணும்? பகுத்தறியணும். ஆண்டவர் உங்களுடைய சித்தம் நான் செய்யணும். ஆண்டவர் இயேசுவானவர் இந்த உலகத்தில் ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும்போது அதான் சொன்னார், பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இயேசுவானவரும் ஜெபம் பண்ணும்பொழுது அதான் சொன்னார். கெத்சமனே தோட்டத்தில், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே என்ன பண்ணிட்டோம் என்னில் நடக்கட்டும் என்று என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணார். இந்த காலவேளை நம்முடைய ஜெபமும் நம்முடைய வாழ்வியலும் என்ன பண்ணும்? ஒன்றோடு ஒன்று அப்படி தான் நம்ம என்ன பண்ணோம்? செல்லணும். இப்படி நாம் வாழ்வோம் என்றால் நம்மை அழைத்த தேவன், இந்த பரம அழைப்புக்கு அழைத்த தேவன், அந்த நித்திய ஜீவனுக்கு நம்மை பங்குள்ளவர்களாக சேர்த்து கொள்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. அவர் மரித்தவர்களில் உயிர் தெழுந்ததில் அவர் முதற் பலனானார். நமக்கும் என்ன உண்டு? உயிர் தெழுதல் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. யாராவது உயிர் தெழுதல் இல்லைன்னா இதெல்லாம் ஆர்கியூ பண்ணாதீங்க, பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அந்த பரலோக ராஜ்யத்துக்காக தான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? அழைத்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை என்ன பண்ணுவாராம்? மகிமையும் படுத்தி இருக்கிறார். நம்ம நிச்சயம் மகிமைப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார்? இப்போ ஏற்பட்ட பாதைகளெல்லாம் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம போய் கொண்டிருக்கிற பாதையை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படவே கூடாது. நம்முடைய நோக்கம், நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் ஆன் ஜீசஸ். அல்லேலூயா. அவர் மேலே, உங்களுடைய பிரதான ஆசாரியனாக இயேசுவின் மேலே என்ன பண்ணுங்க? அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினாலே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழும்பி நின்று ஒரு பாடல்